ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த ரேங்கிங் டாஸ்க் கடந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அடிச்சுக்கணும். அதாவது வந்து 1க்குள்ள 10 1க்குள்ள 15 அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனால் எல்லாருமே அடிச்சுக்குவாங்க அதில். ஆனால் இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பேருமே வந்து அதில் நடுவர். இவங்க 3 பேர் தான் வந்து யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்கணும்ட்டு அவங்க டிசைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஏன்னா விக்ரம் டாஸ்க் படிக்கும்போது இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபெக்ஷன் ரூமில் சிரிக்கிறாங்க. அதில் என்ன ட்விஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து எல்லாருமே ரேங்க் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. 39 நாளாக இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ரேங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. 8வது இடத்துல ரம்யா நிற்க வைக்கிறாங்க. அந்த 8வது இடத்துக்கு உண்டான ரீசனை இவங்க 3 பேருமே சொல்லுவாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து ரம்யா ரியாக்ஷன் காட்டுறாங்க. வியானாவும் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக ரைஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இதுலேயும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஒர்த்து இல்லையா, செகண்ட் பொசிஷன் ஒர்த்து இல்லையா, தேர்ட் பொசிஷன் ஒர்த்து இல்லையா. ஓகே, ஒர்த்து இல்லை. அப்போ 4th பொசிஷனுக்கு சாண்ட்ரா ஓகே, 5th பொசிஷனுக்கு பிரஜன் ஓகேவா. அப்போது இவங்களுடைய பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது சபரி, செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சுபிக்ஷா, 3வது பிளேஸில் இருக்கிறது கிமி. ஏன்னா இவங்க 3 பேரில் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் வந்து கெமியும் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணுறவங்க தான். சும்மா பிளேடு போட்டுனே இருப்பாங்க. அவங்க கேமரா முன்னாடி பதிவு வைக்கணுமேன்றதுக்கோசம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சபரி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஓகே ஃபைன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் 4th பிளேஸில் இருக்கிற சாண்ட்ரா கிட்ட நீ முறைச்சிக்கினீங்கன்னா வேலை ஆகுமா? அது வந்து பக்காவாக அனலைஸ் பண்ணி இருக்கிறாங்க. வியானாலாம் சாதாரணப்பட்ட ஆளே இல்லைங்க. 9வது பிளேஸ்ல இருக்க திவ்யாவுக்கும் கோவம் வந்துட்டு என்னை இப்படி 9வது பிளேஸ்ல நிற்க வைக்கலாம். அதுக்குண்டான ரீசன் என்ன சொன்னாங்க தெரியல. இவங்க 3 பேருமே ஃபிட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க திவ்யா. 13வது இடத்துல விஜய் பார்வதி இருக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த 13வது இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சபரி, அது கனியோட குரூப்பிசம் சொல்லலாம். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது சுபிக்ஷா. அது எப்படி சுபிக்ஷா வந்து கனியோட குரூப்பிசம் சொல்லி சுபிக்ஷா வந்து உன்னுடைய குரூப்பிசம் தானே, நீ தானே குரூப்பிசம் பண்ற. சுபிக்ஷா வச்சு திவாகர் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசலாம். திவாகர் 3வது இருக்கிறது கெமி. ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்ல இருந்தாங்க. அப்புறமா அவங்க எப்போ நாமினேட் பண்ணாங்களோ அப்போதுலேருந்தே கெமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனிக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாமே குரூப்பிசம் சொல்லிட்டு கனி குரூப்பிசமே பண்றதில்லை. இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, குரூப்பிசம் வச்சு திவாகருக்கு இப்போ வேற விஷயம் எதுவுமே கிடைக்கல. குரூப்பிசம் வச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் என்னவோ அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி இவங்க குரூப்பிசம் பண்ணுறது அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்பா திவாகர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எதுக்குன்னா வந்து நீ பார்வதியை நாமினேட் பண்ணியிருக்கிய, வினோத் கமருதீன் இவங்கெல்லாம் உனக்கு ஆகாதவங்க. அப்போ நீ எல்லாத்துக்குமே அவங்கள நாமினேட் பண்ணிட்டு இருந்த. அதெல்லாம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ பண்ணீங்கன்னா குரூப்பிசம் கிடையாது, மற்றவங்க பண்ணா குரூப்பிசம். நீ கூட தான் இப்போ நாமினேஷன்ல குரூப்பிசம் பண்ண விஜய் பார்வதி கிட்ட டிஸ்கஸ் பண்ண. நாமினேஷன்ல நீ குரூப்பிசம் பண்ணலையாப்பா, நீங்க எல்லாரும் குரூப்பிசம் பண்ணாமக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சாண்ட்ரா குரூப்பிசம் தான், சாண்ட்ரா ஒரு 5 பேர் குரூப்பிசம், அந்த குரூப்ல நீயும் இருக்கிற. இந்த கனியை சொல்லிட்டு இருந்தாங்க குரூப்பிசம். இப்போ கனியினுடைய குரூப்பிசம் ஃபுல்லா உடஞ்சு போயிருக்குது. அவங்களும் வந்து அந்த குரூப்பிசத்தை வந்து தெரிஞ்சு சேர்க்கல, ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துச்சு. இப்போ வந்து எல்லாரும் தனித்தனியா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில லைவ்ல கூட எஃப்ஜே தூங்கிடுவான், திவாகரும் தூங்கிடுறாரு போல இருக்கு. திவாகர் தூங்குனதுக்கு சாட்சி இல்லை, ஆனா எஃப்ஜே தூங்குனதுக்கு கேமராவே சாட்சி. அவனே ஒத்துக்கிறான், எஃப்ஜேவே ஒத்துக்கிறான் நான் தூங்குனேன்ட்டு. இவன் சபரி போயிட்டு என்ன சொல்றான், இப்போ கேமராவில் போயிட்டு மன்னிப்பு கேள்றானாக்கா திவாகர் கேட்டாதான் நான் கேட்பேன் அப்படின்னு எஃப்ஜே சொல்றான். திவாகர் தூங்குனதுக்கு சாட்சி கிடையாது, ஆனால் எஃப்ஜே தூங்குனது அவனே ஒத்துக்கிறான். அவங்க தூங்குனதுக்கு சாட்சி இல்லைனாக்கா நீ போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே எஃப்ஜே. நீ ஏன் கேட்க மாட்டேன்ற மன்னிப்பு? சபரியோட எஃப்ஜே ஒரு குரூப்பிசமாக இருந்தானாக்கா சபரி கேட்டதுக்கு எஃப்ஜே போய் மன்னிப்பு கேட்டுருக்கணும். ஆனால் அவனும் கேட்கல. எல்லாருமே வந்து ஏட்டுக்கு போட்டியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சுபிஷாவும் இயானாவும் சொல்லி வச்சுன்னு விளையாடுறாங்களான்னு தெரியல. அவங்களுடைய கான்வர்சேஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கு. 2 பேருக்குள்ள பேசுறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஈகோ கிளாஷ் வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து உண்மையான ஈகோ கிளாஷா, இல்லை உண்மையாகவே அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா, இல்லை நம்ம ரெண்டு பேரும் குரூப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்றதுக்கோசரம் அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா, அதுவும் தெரியல. பிக் பாஸும் பொறுத்து பார்த்தாரு. என்னடா இந்த ராஜா ராணிக்கு டாஸ்க் கொடுத்து நம்மளுக்கு எந்த கண்டென்ட்டுமே வரல. 2 நாளும் வந்து திவாகருடைய ஃபேஸை வச்சு நம்ம ப்ரொமோ போட்டுட்டோம். இப்போவாது எதனா நல்ல ப்ரொமோவா போடலாம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. இந்த டாஸ்க் நடந்ததுக்கு அப்புறமா வீடியோ ஒரு ரணகலமாக போகுது. திவாகர் சொல்றாரு 3 பேருமே குரூப்பிசம் பண்றாங்க, அதனால தான் அவங்களுக்கு தேவையான ஆளுங்களாம் 5 பிளேஸ் வரைக்கும் நிக்க வச்சிட்டாரு அப்படின்றாரு. அந்த நடுவர்களா இருக்கிறவங்க யாரு? கனி, விக்கல்ஸ் விக்ரம், அமித் பார்கவ். இவங்க 3 பேருக்குமே செட் ஆகுது. அமித் பார்கவ் விக்கல்ஸ் விக்ரமும் செட் ஆகுது, கனிக்கும் அமித் பார்கவும் செட் ஆகுது. ஆனால் கனிக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் செட் ஆகும். இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. இவங்க எப்படி குரூப்பிசமா இதெல்லாம் பண்றாங்க. திவாகருக்கு ஒருத்தர் ஆவலனாக்கா எல்லாமே வந்து எவ்வளவு மோசமான வார்த்தைகள் போட முடியுமோ அவளும் போட்டுட்டு இருப்பாரு. விஜய் பார்வதி வந்து வாய்ஸ் இல்லாம சைலண்டா பேசுற ப்ரோமோ இதுதான் முதல் ப்ரோமோ.
பார்க்கணும். சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து வாய்ஸ் கொடுக்காம இருக்கிறாங்க. அது எதுக்குனால கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய ரீசன் அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லை அவங்களும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்களா பார்ப்போம். இன்னைக்கு ரணகலமாக போகுது பிக் பாஸ் வீடு.